சிட்டிக்குள்ள இருந்த எனக்கு சிட்டிக்குள்ள தான் லேண்டோ வீடோ வேணும், அவுட்லாம் பார்க்குற ஐடியாவே இல்லை. நான் இருக்கிற ஏரியா ஈஸ்ட் தாம்பரம் சைடோ கேம்ப் ரோட் மேடவாக்கம் ஜோன்லயோ பிளாட்டுகளோ வீடுகளோ இருந்தா சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. அவங்களுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம மேடவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா வெறும் ஒரு 7 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல ஃபுல்லா வீடுகள் சூழ்ந்த ஒரு சூப்பர் லொகேஷன்ல மல்டி ஆக்சஸ் கொண்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல உங்களுக்கான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். வாங்க பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க மேடவாக்கம் மட்டும் இல்லாம ஓவரால் சென்னையில எங்க லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் பாக்குறதாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி போடுற புது லொகேஷன்ல இருக்க புது வீடியோஸ் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொன்ன மாதிரியே எவ்வளவு வீடுங்க பாருங்க. ஈஸ்ட் தாம்பரம்ங்க. இது என்ன அவுட்டரா என்ன? இங்க ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ஸோ சுத்தி வீடுங்க இருக்கு, உடனே வீடு கட்டலாம். பக்காவான லொகேஷன். மெயின் ரோட்ல இருந்து வெறும் 700 meters மட்டுமே. மேடவாக்கம் வழியாகவும் வரலாம், இந்த சைடு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வழியாகவும் வரலாம், OMR மெயின் ரோடு வழியாகவும் வரலாம். ஏன்னா இருக்கிற லொகேஷன் அப்படி சூப்பரா ஃபுல்லா வீடுங்க இருக்கிற இந்த லொகேஷன்ல தான் இந்த லேஅவுட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை ப்ரமோட் பண்றவங்க ஜிபி ப்ராப்பர்ட்டிஸ். 18 பிளாட்டுகள் மட்டுமே கொண்ட இந்த சின்ன லேஅவுட்ல நடுவில் கான்கிரீட் ரோட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உள்ள 650 square feetல இருந்து அப் டு 1800 square feet வரைக்கும் பிளாட்டுகள் இருக்கு. டிடிசிபி அப்ரூவ் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால தாராளமா 80% வரைக்கும் பேங்க் லோனும் கிடைக்கும். இந்த சைட் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம மேடவாக்கம் பொன்மார்லங்க. பொன்மார்னாலே எனக்கு நினைவுக்கு வர்றது அந்த கனெக்டிவிட்டி தானுங்க. கரெக்டா மேடவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா 7 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாமா? இன்னொன்னு, நம்ம பொன்மார் வழியா ஈஸியா OMR அக்சஸ் பண்ணலாம். நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 6 minutes to 7 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல OMRல இருக்க எல்லா ஐடி காரிடாரும் ஈஸியா ரீச் பண்ணலாம். இதுதான் பொன்மார் டு நாவலூர் மெயின் ரோடு. இங்க அந்த சூப்பர் மார்க்கெட் ஓட்டனாப்புல போற அந்த ரோட்ல தான் நம்ம சைட்டு வருதுங்க. ஸோ நியர்பை பஸ் ஸ்டாப், மெடிக்கல் ஷாப், சூப்பர் மார்க்கெட், கிளினிக் எல்லாத்துல இருந்தும் வெறும் 700 meters டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு வீடுகளுக்கு மத்தியில் இந்த சைட் உங்களுக்கு சேலுக்கு இருக்கு. இந்த சைட்டோட நேம் ஸ்ரீ பிரம்ம சக்தி நகர். இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றவங்க ஜிபி ப்ராப்பர்ட்டிஸ். அவங்க நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க. நீங்க யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களே டைரக்டா கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாங்க. ஸோ மேடவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா 7 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ் தான். OMR மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 5 to 6 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஈவன் OMRல இருக்க எல்லா ஐடி கம்பெனிஸ்ல இருந்தும் முக்கியமா சிறுசேரி சிப்காட்குள்ள இருக்கிற இந்த TCS, CTS, விப்ரோ அது இதுன்ட்டு எல்லா ஐடி கம்பெனிஸ்ல இருந்தும் நம்ம சைட்டு ஒரு 6 to 7 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ் மட்டுமேங்க. எனக்கு இந்த ஏரியாவில் பிடிச்சது அதுதானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி பிரச்சனை இருக்காது. ஏரியா பீஸ்ஃபுல் அண்ட் காமாக இருக்கும். லொகேஷன் கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில். இந்த சைடு OMR இருக்கட்டும், இந்த சைடு மேடவாக்கம் ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்தா GS ரோடு ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஈவன் இங்கே வேற மெட்ரோ வேற வருதுல மேடவாக்கம் பக்கத்தில். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வேற நம்ம சைட்டுக்கு வந்துடும். சரிங்களா? நியர்பை ஸ்கூல் இந்த கிறிஸ்டூர் ஸ்கூல் பொன்மாரில் ரொம்பவே ஃபேமஸ். அது இல்லாமல் இங்கே லைட் ஹவுஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் காலேஜ் இங்கே இந்த ஜோனில் பொன்மாரில் ரொம்பவே ஃபேமஸ். இது இல்லாமல் ஈஸ்ட் தாம்பரம் போனீங்கன்னா ஃபிட்ஜி ஸ்கூல் இருக்கு, அப்புறம் ஜியான் ஸ்கூலை பார்க்க முடியும், பாரத் யூனிவர்சிட்டியை பார்க்க முடியும், MCC காலேஜ். இது எல்லாமே ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்க நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஓகேங்களா? அப்படியே OMR பக்கம் வந்தீங்கன்னா இந்துஸ்தானி யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், சத்யபாமா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து காலேஜஸ் இந்த ஜோன்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 5 kilometers ரேடியஸ்குள்ளவே இருக்குங்க. பக்காவான கான்கிரீட் ரோடு, ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ், கிரவுண்ட் வாட்டருக்கு நல்லாவே இருக்கும். திக்கான நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. அது உடனே வீடு கட்டலாம். நீங்க பர்டிகுலரா ஈஸ்ட் தாம்பரம்லயோ இல்ல மேடவாக்கம் ஜோன்லயோ இல்ல பர்டிகுலரா பொன்மார்லயோ அப்படியே இந்த சைடு OMR, நாவலூர், தாழம்பூர் இந்த ஜோன்லலாம் லேண்ட் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த சைட் ஒரு வாட்டி வந்து பார்த்துருங்க. சைட் நல்லா இருக்குங்க. லொகேஷனுக்காகவே நீங்கள் வாங்கலாம். மேடவாக்கம் OMR மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கனெக்டிவிட்டி இருக்கு. ஈஸ்ட் தாம்பரம் வழியாக வந்தீங்கன்னா இந்த கேம்ப் ரோட் ஜங்ஷன், இங்கே ரைட் எடுத்தீங்கன்னா மப்பேடு ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்தீங்கன்னு வைங்க, இந்த ஜோன்ல இருந்தும் நம்ம சைட்டுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இது இல்லாமல் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வழியாகவும் நம்ம சைட்டுக்கு ஈஸியாக வரலாங்க. ஸோ 4-way அப்ரோச் இருக்க நம்ம சைட்டில் பிளாட்டுகள் ஜஸ்ட் 29,25,000 கிடைக்குதுங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும்னா ஜிபி ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களே கட்டிக்கிறாங்க. 47 lakhலேருந்து இண்டிவிஜுவல் ஹவுஸும் இங்கே கிடைக்கும். ஸோ பிளாட் வேணும்னா வெறும் 29 லட்சம் தான். இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும்னா ஜஸ்ட் 47 lakh தான். பேங்க் லோன் எல்லாமே இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. இதோ இதுதான் மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற மெயின் ரோடு. இந்த ஜங்ஷன் வழியாக வர்றது தான் ரொம்ப ஈஸி. நம்ம சைட்ல இருந்து இந்த வழியாக கரெக்டாக ஒரு 6 to 7 minutes டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல மேடவாக்கம்ல இருக்க அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாங்க. அடுத்த ஒரு 1 to 1.5 yearக்குள்ள மெட்ரோ வேற ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சைட் வந்து அப்போ பார்த்துக்கோங்க 7 minutesல அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன். வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஸோ சைட் நல்லா இருக்கு, தாராளமாக வந்து பாருங்க. அது ரோட் ஃபேசிங் பிளாட் அப்படின்றதுனால அந்த சைடில் காம்பவுண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணல. இப்போ வந்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட்லாம் கூட இப்போ உங்களால் வாங்க முடியும் மக்களே. திரும்பவும் சொல்லிடுறேன், நல்ல கமர்ஷியல் ஏரியா, காசா கிராண்ட் ப்ராஜெக்ட்லாம் வேற இருக்கு. நம்ம சைட்டுக்கு முனையிலேயே இந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்க்க முடியும். இது ஒரு பாஷான லிவிங் ஏரியா. கனெக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் எந்த தலைவலியும் இல்லை. தண்ணி பிரச்சனை அது இதுன்னு எதுவும் இல்லை. நிம்மதியாக வாழலாம்.
ஸோ வந்து பாருங்க, சைட் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. பொன்மார் உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல நிம்மதியான ஒரு லொகேஷனுங்க இது. ஜிபி ப்ராப்பர்ட்டிஸ் சொல்ற ரேட்டு 4500 rupees per ஸ்கொயர் ஃபீட். பட் நோ ப்ராப்ளம், ரேட்டை நெகோஷியேட் பண்ணி தராங்க. பர்டிகுலராக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தாராளமாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வேற போட்டு தராங்களாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜிஎஸ் ப்ராப்பர்ட்டி வேர்ல்ட பார்த்துட்டு வரேன்னு சொல்லுங்க, அடிஷனல் டிஸ்கவுண்ட்டை அள்ளிக்கோங்க மக்களே. திரும்பவும் சொல்கிறேன், மொத்தமே 18 பிளாட் தான், அதில் 2 பிளாட் ஓடிடுச்சு வேற. இப்போ தான் சைட் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் ரோடே போட்டு முடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே நாம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து பாருங்க. உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 650 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இங்கே பிளாட் கிடைக்குது, அப் டு 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். லொகேஷனுக்கு பிடிச்சிருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. வந்து பாருங்க, முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுங்க, ரேட் டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஓகேங்களா? வந்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கில் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. இந்த ஏரியாவில் இந்த ஜோனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான ப்ராஜெக்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் ஜிஎஸ்.